அனைவருக்கும் வணக்கம். ஓகோ எந்தன் பேபி டைரக்டர் விஷ்ணுகுமார் சார் இயக்கத்தில் ருத்ரா அறிமுகமாகிற திரைப்படம் விஷ்ணு விஷாலுடைய ப்ரொடக்ஷனில் விஷ்ணு விஷாலுடைய தயாரிப்பில் கொங்கிய பிக்சர்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு யூனிட் தாண்டிய ஒரு வாயா மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபில்ம் கண்டிப்பாக படம் பாருங்கள். யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். So interesting premise. All the best to it. Thank you. But I liked it. Hello. Hello. So ஓஹோ and then baby படம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பிகாஸ் ட்ரெய்லர்லாம் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருந்தது. ஐ ரியலி என்ஜாய் த ஃபில்ம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி ஜாலியான வைப்லேயே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணாத நிறைய ட்விஸ்ட். கடைசியில் ஒரு குண்டு ஒன்று போட்டாங்க. நான் வந்து மாத்திராங்கள கதையே அப்படின்னு நினச்சேன். நோ, இட் வாஸ் ரியலி குட். ரொம்ப ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் வாட்ச் இட் ஆன் தியேட்டர்ஸ். ரொம்ப அழகான ஃப்ரெஷ் ஃபேஸஸ் அண்ட் அ ஃப்ரெஷ் ஸ்டோரி. அஃப்கோர்ஸ் ப்ளீஸ் வாட்ச் ஓஹோ and then baby on theaters. Thank you. ரெடி? இப்போதான் ஓஹோ எந்தன் பேபி படத்தை பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலி டைரக்டர் வந்து எங்களோட காலேஜ் ஜூனியர் கிச்சா வந்து எங்களுக்கு அப்போலேருந்து தெரியும். ஸோ இந்த மோமெண்ட்டுக்கு எங்க காலேஜ்ல இருந்தவங்க நிறைய பேர் வெயிட்டிங், எப்போ கிச்சா டைரக்டர் ஆவா வரலன்னு. அண்ட் ஹிஸ் டன் a wonderful job in this film. ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அவருக்கு ஒரு அட்வர்டைசிங் பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ அதனால ஒரு விஷுவலா ஒரு கலர்ஃபுல் ஒரு ஏதோ ஒரு வைப் இருக்குல்ல, லைக் வெரி யங்கா இருக்கு ஃபீல் பண்ணுறது. நம்ம வயசு ஆனா யங்கான படம் எடுக்கிறோம்ல. அண்ட் அறிமுகம் ஹீரோ ருத்ரா has done a great job. ஆமா, அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல. ஆக்சுவலி அவர் நல்லா ஒரு பண்ணிருக்காரு. மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி. இட் இஸ் நீங்க ஒரு ஸ்மைலோட வெளியில வருவீங்க. வரோம்ல, அது அந்த ஸ்மைல் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ டெஃபினெட்லி டூ கோ அண்ட் வாட்ச் திஸ் இன் த தியேட்டர்ஸ். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நேச்சுரலா ரொம்ப நீட்டா இருக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ் டு விஷ்ணு விஷால் for having backed this film and produced this. And அவரோட டேட்ஸ் வேற நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க படத்துல. ஸோ really Wish great. all the best to the entire team. It's a delightful film. Please watch. Thank you. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து அப்புறமா வேலைக்கு போகிற வரைக்குமே அது ஒரு லவ் ஹோப்ஃபுல்லாக காமிச்சு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி குட் மூவி. ஸோ தேட்டரில் பாரு, என்ஜாய் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய், இப்போதான் ஓஹோ இந்த பேபி படம் பார்த்துட்டு வரேன். அண்ட் ருத்ராக்கு இது ரொம்ப நல்ல லான்ச். அண்ட் ஸோ கிளாட் தட் தே கெட் டு டூ திஸ். அண்ட் இப்படி ஒரு பெரிய லான்ச், பெரிய ப்ரொடக்ஷன் இதில் இருந்து இதுவே பெரிய ஒரு பிளெஸிங் நான் சொல்வேன். ஸோ த ஸ்டார்ட் இஸ் குட். ஸோ இங்கேருந்து பயணம் நல்லாவே இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த டைரக்டர் அண்ட் த டீம் அண்ட் டு என்டையர் ப்ரொடக்ஷன் டீம். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ் த என்டையர் டீம், எஸ்பெஷலி விஷ்ணு விஷால். ப்ரொடியூசரா ஆக்டரா ஒரு பெஸ்ட் பிரதரா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ருத்ரா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப மெச்சூர்ட் ஆக்டிங். எல்லா ஃபேஸ்லையும் அப்படியே பொருந்திருக்காரு. ஒரு ஸ்டாருக்கான எல்லா அமைப்பும் வந்துட்டு இருந்துச்சுல. நான் ஃபேன் ருத்ரா. அண்ட் கருணாஸ் என்னோட ஃப்ரெண்ட், கருணா என்னோட ஃப்ரெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவருக்கு எது கொடுத்தாலும் நல்லா பண்ணிடுவாரு தெரியும். அண்ட் மிஷ்கின் சார் ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அஃப்கோர்ஸ் கிருஷ்ணா மை ஃப்ரெண்ட் டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஸோ அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ருத்ரா ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் மாதிரியே இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட்
விஷ்ணு மாதிரி ஒரு பிரதர் கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி கொடுத்து வச்சிருக்கோம். நல்ல செலவு பண்ணி படத்தை ரொம்ப கிராண்டாக எடுத்திருக்காங்க, எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல். அண்ட் ஹீரோயின் மித்திலா, அவங்களும் ரொம்ப நல்லா, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ஃப்ரெண்ட் கேரக்டர், சாரி அவர் நேம் தெரியல, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென் மார்ட்டின் எஸ்பெஷலி படத்தை வந்து வேற லெவலில் எலிவேட் பண்ணியிருக்காரு. எங்கள் கிருஷ்ணா டைரக்டர், கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக சூப்பராக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக அவர், பட் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லாரையும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம் அண்ட் கிருஷ்ணா அண்ட் விஷ்ணு விஷால் எவ்ரிபடி. தேங்க்யூ. இந்த அளவு சவுண்டு போதுமா? இந்த சவுண்டு கேட்குது இல்லை? இப்போ தான் இருக்கோம். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ருத்ரா வந்து ஒண்டர்ஃபுல் டெபியூட். அந்த ஹீரோயின் இதில் ரொம்ப நல்லா இருக்குது. அது எல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து படத்துக்கு வந்து இட்ஸ் வால்யூமாக இருக்குது. ஹீரோட ஃப்ரெண்டாக ஒரு காமெடியன் வேறு வந்திருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா வந்து ஓவரால் இந்த ஃபிலிம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய கொஸ்டின்ஸ் மாதிரி வச்சு அதுக்கு எல்லா ஆன்சருமே வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவே அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கிருஷ்ணாவுக்கு கங்க்ராட்ஸ். ஸோ ஹோல் டீம், பர்டிகுலர்லி விஷ்ணு விஷால் அண்டு ஹோல் ப்ரொடக்ஷன் எல்லாருமே வந்து நல்லா ஆர்ட் பண்ணி படத்து ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் மிஷ்கின் சார் வரது வந்து பெரிய லாஃப் ரியாக்டாக இருக்குது. ஸோ தேட்டரில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். விஷ் திஸ் டீம் வெரி ஒண்டர்ஃபுல் லக். தேங்க்யூ. ஓஹோ இந்த பேபி கிருஷ்ணகுமார் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம். ருத்ரா அண்ட் மித்லா பாக்கர் அண்ட் ஒரு செட் ஆஃப் நியூ ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்போ தான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஹேஸ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஒரு நியூ செட் ஆஃப் ஆக்டர்ஸை வச்சு பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதை வந்து டைரக்டர் கிருஷ்ணகுமார் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எவ்ரி டிபார்ட்மெண்ட் இந்த ஃபிலிம் இட்ஸ் லுக்கிங் டாப் நாட்ச். அதாவது மியூசிக் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, கேமரா ஒர்க் by Harish is outstanding. It's superbly edited. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல கை கொடுத்து ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் போத் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் டு தமிழ் சினிமா. ஆனால் ஒரு டெபியூ ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியே தெரியாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ருத்ரா ஹேஸ் அ ரியலி குட் ஃபியூச்சர் அண்ட் கிருஷ்ணகுமார் சாருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. எல்லாருக்குமே இது யூத் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு படம். எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ ரியலி குட் வாட்ச் வித் ரியலி குட் மியூசிக் அண்ட் சூப்பர். இப்போ பார்க்க டேரக்டர் எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக படம் நல்ல நல்லா நல்லா இருக்கும், நல்ல வெற்றி பெறும். கண்டிப்பாக இந்த படத்தை ஆதரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் ஓவை இந்த பேபி படம் பார்த்துட்டு வெளியே வரேன். விஷ்ணு சார் என்னோட ஃபேவரட் ஹீரோ. அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவரோட தம்பியை வந்து லான்ச் பண்ணுறாரு, ருத்ரா. ருத்ராக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல படம். நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்கூல் பையனாகவும் ஒரு ஒரு டைரக்டராக அந்த மாதிரி மெச்சூர்டாக நிறைய வெரைட்டி இருக்குது இந்த படத்தில். அவருக்கு நல்ல ஸ்கோப், நல்ல படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்குது இந்த படம். இந்த கான்செப்டுக்காகவே இந்த படம் வந்து ஒரு தடவை எல்லாருமே பார்க்கணும்னு தோணுது. எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக. நீங்கள் ஃபேமிலியோட மெயினாக ஸ்கூல் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப கனெக்டாக இருக்குன்னு நிறையா ஃபன் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்து. அதை விட எனக்கு விஷ்ணு விஷால் சார் வந்து ஒரு ஆக்டராக இந்த படத்தில் வந்து அவர் தன்னவே கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்குது. அது ரொம்ப என்ஜாய் பண்ண முடிஞ்சு. அது அவரோட பெருந்தன்மை. அந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ணதுனால தான் அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஓஹோ எந்தன் பேபி அதோட ப்ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கோம். ஆஹ் படம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல டீன்ஸ்ல எல்லாம் நடக்கும்போது ரிலேட் பண்ண முடியுது நிறைய விஷயங்கள். வீட்டில் நடக்கிறதா இருக்கட்டும் அண்ட் ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப என்ஜாயபுளா இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்கறதுக்கு. ஸோ படம் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கு. அதாவது ஒரு கதையா போகாம நேச்சுரலா நம்மளோட வீட்டில் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கு. அண்ட் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்க எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி வந்து டிரெக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே. அதே மாதிரி புது பையன் ருத்ரா ரைட், ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ காம்படிஷன் இன்னும் ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. ஓகேவா? மைக் செக்கா ஓகேவா? நைஸா? ஹாய், ஓயந்தன் பேபி படத்துக்கு வந்திருந்தேன். ருத்ரா வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 ஹாப்பி, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சைஸ் ஆஃப் லைஃப் பண்ணியிருக்காரு. ஸ்கூல் லைஃப்லேருந்து ஆரம்பிச்சு வேலைக்கு போகிற வரைக்கும், லைக் அவர் ஒரு ப்ரொஃபஷன் இதில் வராரு, அந்த ப்ரொஃபஷன் வரைக்கும் அவர் ஒரு லைஃப் ஜேர்னி அதில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப அசத்தலான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து தியேட்டர் வந்து பாருங்க. செம்ம ஃபன்னாக ஜாலியாக ஒரு எமோஷனான ஒரு சூப்பர் படம். தேங்க்யூ. ரெடியாண்ணா? எல்லாருக்கும் வணக்கம். நான் பாபி ஆண்டனி டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். இப்போ தான் ஓஎன்என் பேபி படம் பார்த்து வரேன். அந்த படத்தில் ஒரு கொரியோகிராஃபர் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு எஸ்பெஷலி வந்து ருத்ரா பின்னிட்டாப்பில் ஒரு சீனில் கூட அந்த புது ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல. வேற லெவல். அப்புறம் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு. கேமரா ஒளிச்சு வச்சு எடுத்த மாதிரி இருந்தது. ஹரீஷோட ஒர்க் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஜென்மாட்டிங்கிற அவங்க ஒர்க்கும் எக்ஸ்ட்ரானரி. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஷுவல்ஸோட அந்த கேமியோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேரக்டராக வந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் பேக் ஒரு படம் பார்த்தா லவ் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்த்தோமா அந்த மாதிரி. தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த டீமுக்கு எங்கள் டீம் தான், இருந்தாலும் எல்லாருக்கும் என் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் நீங்களாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ஆமா, கரெக்ட். இங்க வாங்க வந்து சொல்லுங்க. வணக்கம் விஜய் சார். வெல்கம் டு விஜய். விஜய் சாரதி விஜய் ஆதிராஜ். ஒரு சின்ன கனெக்ஷன், ரொம்ப நாள் கழிச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட பாடல் தனியார் தொலைக்காட்சியில் நான் முதல்ல ஆங்கர் பண்ணேன். நான் விட்டு போனதுக்கப்புறம் தலைவன் தொட்டான், அது உச்சத்தை தொட்டது. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப விஜய் சாரதி வெடித்திரையில் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் யூ டன் அ ஃபேபுலஸ் ஜாப் விஜய். அண்ட் ஒரு நீண்ட நாள் பயணம் இவர் கூட. திரும்பவும் விஜயை வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நித்திஷ்க்கு சின்ன சொல்லணும் அப்படின்னா சித்தி பார்த்துருக்கீங்க, அதுலேயும் இவர் நல்லவர், நான் கெட்டவர் அல்ல. அப்புறம் நான் கேட்டவன், இவர் ரொம்ப கேட்டவன். அதுதான் வந்து உண்மை. அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் வேதாளம் அதில் பார்த்துருக்கீங்க. அதில் விக்ரமாதித்தன் அப்பா இவர் தான், நான் வேதாளம். அது மாதிரி நிறைய லாட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் கனெக்ட்ஸ். அண்ட் இந்த படம் வந்து ஐ மஸ்ட் டெல் யூ, ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சம் கிடைச்ச ஒரு படம். ருத்ரா தாண்டவமாட ரெடியாக இருக்காரு. கிரேட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ், நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு புது முக நடிகர் மாதிரி இல்லை. அண்ட் எல்லாம் கூட இல்லை. ஃபர்ஸ்ட் டே வந்து பேசிட்டு நடிச்சுட்டேன். கேப் இருக்கு. நான் போனேன் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது மாறி இருக்கா? யூ ஆர் ஸோ பேஷனட் அபவுட் ஆக்டிங். ஓ வாவ். அண்ட் படத்தில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வாஸ் ஃபென்டாஸ்டிக். டைரக்ஷன் கிருஷ்ணகுமார் ராம்குமார், நாங்கள்லாம் அவரோட டைரக்ஷனில் ஆட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஸோ கிருஷ்ணாவை ஒரு நடிகனாக பார்த்து 5 ஸ்டாரில் இன்னைக்கு ஒரு இயக்குனரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா ஜென் மார்ட்டினோட மியூசிக் சூப்பர், சினிமாட்டோகிராஃபி வெரி நைஸ், ஓவரால் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஓஹோ எந்தன் பேபி இஸ் ரெடி டு டான்ஸ் ஆன் ஸ்க்ரீன்ஸ். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஸ்லாங்கோட ஒரு ஸ்லைட் பிஞ்ச் ஆஃப் ஹியூமர் இருக்கு. அது இருக்கு இது இருக்கு இல்லை சொன்னா வேற மாதிரி இருக்கும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவி. அண்ட் விஷ்ணு விஷாலாவே வராரு இந்த படத்தில். ஸோ தட் வாஸ் அ வெரி நைஸ் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். கூட கின்ஸ்லி அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு ரேஸ் த லாஃப்ஸ் அட் லாட் ஆஃப் பிளேசஸ். நிறைய இடத்துல வந்து சிரிக்க வச்சிருக்காரு. அதான் சொன்னேன் பேக்கேஜ். அந்த மிதிலா பால் ஹீரோயின் வந்து லொக்கேஷனில் கூட நல்லா ஜாலியாக பேசுவாங்க. சமீபத்தில் வந்திருக்கிற ஹீரோயின்ஸ்ல நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ், அதாவது ஹிந்தி ஸ்பீக்கிங் கேர்ள்ஸ்லேயே வந்து பர்ஃபெக்ட் லிப்ஸிங் கூட அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க. ஓஹோ இது பேபி நிஜமாவே நல்ல ஒரு ஒரு குட் வாஷ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. ஈகலி அவைக்கு நிறைய விஷயங்களுக்காக. ஆல் தி பெஸ்ட். Especially my sweethearts, 90s kids and early 2K kids. எல்லாருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ. ருத்ராவோட டெமோ ஃபிலிம் இது. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் எமோஷன்ஸ் இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ருத்ரா, எவ்வளோ லாங் இருக்கும். அண்டு ரொம்ப குறிப்பாக இந்த படத்தோட ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க, மிதிலா பாருங்க. வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து மும்பையிலேருந்து வந்து இங்கே பண்ண மாதிரி தெரியல, இங்கேயே இந்த ஊர்லேயே இருந்து தமிழ் நல்லா பேசுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் 5 ஸ்டார் கிருஷ்ணா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி வேர் எவ்ரிபடி வில் கனெக்ட். எனக்கு தெரியல இந்த படம் பார்த்துட்டு எத்தனை பேர் அவங்க எக்ஸ்ட்ரா ஞாபகம் வரும்னு தெரியல, எத்தனை பேருக்கு எக்ஸ்ட்ரா ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த படம் பார்த்தோடனே நான் ஏன் இந்த மாதிரி சொல்லணும்னு கேட்டுருக்கோம். ப்ளீஸ் ஃபேமிலியோடு வந்து பாருங்க, என்ஜாய் அ லாட். ஒன் ஆஃப் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் ரீசெண்ட் டைம். ரொம்ப எமோஷனாக இருக்குது. அண்ட் ஜென் மார்ட்டின் சாங்ஸாக இருக்கட்டும், அனிஷோட கேமராவாக இருக்கட்டும், அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ராஷ்மி, யாரிகா, ஸோ மெனி பீப்புள், ரஸ்னா கேரக்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் விஷ்ணு விஷால் சார் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் வேல்யூம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் கோ ப்ரொடியூசர். And my very close friend Durai has co-produced this film. All the best Durai, you have a long way to go. ஃபேமிலியோட வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப எமோஷனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா இது இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். வேர் யூ வில் கனெக்ட். தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. Thank you. Okay, first of all, thank you so much. நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்ஸு. இப்போ ஐ ஹோப் யூ ஹேவ் லைக் இட். இப்படி தான் நான் ஆரம்பிக்கணும். அண்ட் இப்போ இங்கே நாங்கள் நிற்கிறோம், கிட்டத்தட்ட இங்கே எல்லாருக்குமே டெபியூ இது. ஸோ எங்களுக்கு என்னென்னா த எஃபர்ட் ஃப்ரம் ஆர் சைட் இஸ் டன். எங்களோட சைட்லேருந்து எஃபர்ட் போட்டோம். ஃப்ரம் ருத்ரா டு மை செல்ஃப் டு மித்திலா டு நிவாஷினி டு வைபவி டு ஜென். நியூ இது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அவர் வந்து ஸோ என்னன்னா, ஸோ இப்போ நீங்க தான் வந்துட்டு உங்களோட யூ ஹாவ் டு ஷோ யுவர் சப்போர்ட் டு அஸ். ஓவர் டு ருத்ரா. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் எடுத்துருக்கிறோம், நல்லா ரியாக்ஷனாக இருந்தது. எல்லாரும் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் எஃபர்ட் போட்டு படம் எடுத்திருக்கோம். ப்ளீஸ் தியேட்டரில் போய் July 11 பாருங்க. பார்த்து உங்க ரிவ்யூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. Exactly what everyone said. Ellarkum vanakkam. Thank you so much for coming. This means a lot to us, and I hope that you fill up the theaters and give the film a lot of love. It's coming on 11th of July. Oh, and then maybe make sure you go to the theaters. Take your friends, take your family, and go watch it. Thank you. Hi, hello, vanakkam. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஓஹோ எந்தன் பேபி
will not disappoint you. I promise you that. So July 11th அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல சந்திப்போம். Thank you. ஹலோ, மை நேம் இஸ் வைபவி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்காக, இந்த மூவி பார்க்கறதுக்காக. ப்ளீஸ் டேக் யுவர் பேபி, யுவர் ஃபேமிலி, எல்லாரும் வந்து ரீலிவ் யுவர் ஸ்கூல் லவ், யுவர் ஒர்க் லவ், யுவர் காலேஜ் லவ். தேங்க் யூ. ப்ளீஸ் கம் அண்ட் see. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஓஹோந்தன் பேபி இப்போ ஓஹோந்தன் பேபி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எங்கள் டீமோட ஒரு நல்ல ஒரு 3 மாதத்தோட பெஸ்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ருத்ராவை ஃபர்ஸ்ட் மூவிக்கு மியூசிக் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ. Hi, my name is Mukesh Manjunath. I'm the story writer and one of the screenplay and dialogue writers. Watch it with your college friends. I hope my college friends and my then college girlfriends see this and they have fun. I'm sure all of you will have fun too. Thank you. Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இந்த படத்தோட எடிட்டர். I hope you all have enjoyed the film. Please come with your family and friends and please watch it on July 11th. Thank you. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல இமோஷன் கலந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு உண்டான வாட்ச். ஸோ வி ஆல் ஆர் வெரி எக்ஸைட்டட் அண்ட் தேங்க்யூ கிருஷ்ணா அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹியர். ஐ திங்க் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ருத்ரா இந்த படம் வழியாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமாக இருக்கிற ஹீரோவா அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் July 11th அண்ட் கண்டிப்பாக ஃபேமிலிஸோட வந்து பாருங்கள். என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.